வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் இந்த வால்யூம் 1 யூனிட் 1ல் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் படிச்சுட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ சார்ஜஸ்க்குடைய முதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஆட்டம்ஸால் உருவாயிருக்கும். அந்த ஆட்டம்ஸில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லி இந்த மூணும் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது மூணுத்துக்குமே மாஸ் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது இன்னரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எப்படி ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஒரு கிளாஸ் ராடை எடுத்து நம்ம ஒரு சில்க் கிளாத் கூட ரப் பண்ணும் பொழுது இந்த கிளாஸ் ராடு என்ன பண்ணுது, பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூர் பண்ணுது. இது எங்கேருந்து அக்யூர் பண்ணுது அப்படின்னா இந்த சில்க் கிளாத்லேருந்து அக்யூர் பண்ணுது. அப்போது கிளாஸ் ராடு கூட சில்க் கிளாத்தை ரப் பண்ணும்பொழுது சில்க் கிளாத் நெகட்டிவ் சார்ஜ் அக்வேர் பண்ணுது. இது எங்கேருந்து பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸ் ராட்லேருந்து இந்த சில்க் கிளாத்து நெகட்டிவ் சார்ஜை அக்வேர் பண்ணுது. அதாவது சில்க் கிளாத்து 10 பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்தா கிளாஸ் ராடு 10 நெகட்டிவ் சார்ஜஸை சில்க் கிளாத்துக்கு கொடுக்குது. ஸோ அப்போது சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக க்ரியேட் ஆகலை, ஒன்றுலேருந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுலேருந்து தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி அப்படின்ற கான்செப்டுக்கு வராங்க. ஸோ எல்லா ஃபிசிக்கல் ப்ராசஸுமே இந்த கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜியை ஃபாலோ ஒபே பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி ஒபே பண்ணல அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபர்பிடன் ப்ராசஸ். ஓகே, அது வேலிடான ப்ராசஸ் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சார்ஜஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது சார்ஜஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு அப்படின்னா டோட்டல் சார்ஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் எவ்வளோ இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது டோட்டல் சார்ஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் மாறவே மாறாது, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளால் சார்ஜஸ் க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. இன் எனி ஃபிசிக்கல் ப்ராசஸ் த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் வில் பி ஆல்வேஸ் 0. நீங்கள் எந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் 0வாக இருக்கும். ஏன் அப்படின்னா 10 பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 10 நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். அப்போது நெட் சேஞ்ச் இன் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் என்ன சொல்லுதுன்னா charges neither be created nor be destroyed but it can be transferred from one object to another னு சொல்லுது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னன்னு சொல்லுது. ஓகே, ஸோ இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வால் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த வால் பேசிக் யூனிட் எதனால் செய்யப்பட்டிருக்கோம், பிரிக்ஸ்னால் செய்யப்பட்டிருக்கோம். இப்போது எனக்கு இந்த வாலுடைய டோட்டல் வால்யூம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரிக் எடுத்து அதோடைய வால்யூம் மெஷர் பண்ணி நான் எத்தனை பிரிக் வச்சு அந்த வாலை கட்டியிருக்கிறேனோ அந்த பிரிக்குடைய நம்பர் கூட பிரிக்குடைய வால்யூமை மெஷர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வால்யூம் ஆஃப் த வால் கிடச்சிடும். ஓகே, ஸோ அதே போல் தான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ராட் இருக்குது, அந்த ராடில் டோட்டல் சார்ஜ் Q அப்படின்னு டோட்டல் சார்ஜ் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ராடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ரி சார்ஜ் இந்த ஸ்மால் இ அப்படின்ற எலமெண்ட்ரி சார்ஜ் எடுத்து அது கூட நம்பர் ஆஃப் சார்ஜஸை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த ராடில் இருக்கிற டோட்டல் சார்ஜஸ் எனக்கு கிடச்சிடும். அப்போது இந்த ஸ்மால் இன்றது என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் கூட நான் ஒரு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் சார்ஜ் கிடச்சிரும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த n-ன்றது என்னென்னா இன்டீஜர்ஸ், இது runs from 0 + or -1 + or -2 and so on. Okay, this is called quantization of the charge. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஈன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த ஈன்றது என்ன அப்படின்னா இது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கலாம், இல்லை சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டானாக இருக்கலாம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோனா 1.69 × 10⁻⁻⁻⁹ கூலம்ஸ். ஓகே, அதே போல் சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டானோ 1.6 × 10⁻⁻⁹ கூலும். ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் அதோடைய சார்ஜ்
வெவ்வேறையாக இருக்கும். எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பட் அதோடைய மேக்னிடியூட் வந்து ஈக்குவல். ஸோ இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மில்லிகன் வந்து சார்ஜ் ஆஃப் த எலமெண்டல் பார்ட்டிகல், அதாவது எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னா 1.6 × 10⁻⁹ கூலும். இப்போ நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டால் இந்த வேல்யூக்கு முன்னாடி மைனஸ் போட்டால் ஸோ எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் ப்ளஸ் போட்டால் அதுதான் ப்ரோட்டானுடைய சார்ஜ் 1.6 × 10⁻⁹ கூலும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வென் எ கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத், ஒரு கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தில் ரப் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 10⁻10 ஆர்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சார்ஜ். இந்த அளவுக்கு பெரிய சார்ஜ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ அதனால் வந்து இது வந்து மேக்ரோஸ்கோப்பிக் லெவலில் வந்து ஸோ இந்த நம்ம வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்ற கான்செப்டை அப்ளை பண்ண முடியாது. ஓகே, மேக்ரோஸ்கோப்பிக் லெவலில் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மேக்ரோஸ்கோப்பிக் லெவலில் வந்து சார்ஜஸ்லாம் கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஃபார் டிஸ்க்ரீட் சார்ஜுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது மேக்ரோஸ்கோப்பிக் லெவலில் இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றது ஒன்றும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் இந்த மைக்ரோஸ்கோப்பிக் லெவல், அதாவது ரொம்ப சின்ன லெவலில் வந்து அதாவது 100 சார்ஜஸ்ஸு 500 சார்ஜஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரு சிஸ்டமில், அந்த மாதிரி சிஸ்டமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுன்ற ஐடியாவை அப்ளை பண்ணி டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோப்பிக் லெவலில் வந்து இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 கூலும் ஆஃப் அ நெகட்டிவ் சார்ஜ். 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குவான்டைசேஷன் பிரின்சிபலில் இருக்க இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ Q = NE. இதில் வந்து இந்த N தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த Q உடைய வேல்யூ வந்து 1 கூலும்பு, இந்த E உடைய வேல்யூ வந்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து 1.6 × 10⁻⁹ கூலும்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த N. ஸோ இந்த Nக்கு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா N = Q/Cன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ N = Q/Eன்னு கிடச்சிரும். இது என்ன பண்ண போகிறோம், Q உடைய வேல்யூ வந்து 1 கூலும், E உடைய வேல்யூ வந்து 1.6 × 10⁻⁹. இப்போது இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும் கிடச்சிரும். அது எவ்வளோ அப்படின்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஸோ இவ்வளோ, அதாவது 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் வந்து 1 கூலுமில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய சார்ஜ். ஓகே, ஸோ யூஸ்வலாக நம்ம ப்ராக்டிக்கலில் 1 கூலும்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ கூலும்ஸ் அந்த நேனோ கூலும்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.